வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ப்ராப்ளம்ஸ் பேஸ்ட் ஆன் என்எஃப்ஏ தான் பார்த்துட்டு வரோம். தேர்ட் ப்ராப்ளம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த ப்ராப்ளம் பாருங்கள், யூனிவர்சிட்டி எக்ஸாமில் கேட்ட ப்ராப்ளம். கன்ஸ்ட்ரக்ட் அண்ட் நான் டிட்டர்மினிஸ்டிக் ஃபைனைட் ஆட்டோமேட்டா அக்செப்டிங் த லாங்குவேஜ் கிவன் பை, உங்களுக்கு லாங்குவேஜ் கொடுத்துட்டாங்க பாருங்கள். எல்னா லாங்குவேஜ், எக்ஸ் சச் தட் ஏ கமா பி ஸ்டார், அப்புறம் mod x greater than or equal to 3 and the third symbol of x from the right is b. அதாவது இதான் லாங்குவேஜ், லாங்குவேஜ்குள்ளே ஏபி இருக்குது. ஸோ நம்ம ஏவை யூஸ் பண்ணிக்கலாம், பியை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறமா ஒரு எக்ஸ்னா ஸ்ட்ரிங்குன்னு அர்த்தம். எக்ஸ்னது ஸ்ட்ரிங்கு. அந்த ஸ்ட்ரிங்கினுடைய லென்த்தும் கொடுத்துட்டாங்க. அதாவது 3 சிம்பிள்ஸ் இருக்கலாம், அதாவது 3 லெட்டர்ஸ் இருக்கலாம், இல்லை 3க்கு மேற்பட்ட லெட்டர்ஸ் இருக்கலாம். விஷயம் புரிஞ்சுதுங்களா? இப்போ அப்புறம் ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. தேர்டு சிம்பிள் ஆஃப் எக்ஸ் ஃப்ரம் த ரைட் அப்படின்னு என்னதுன்னா, கடைசியிலிருந்து மூணாவது சிம்பிள் பார்க்கும்போது பின்னு இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ஏஏபிஏபி இப்படி இருக்குன்னு வச்சுப்போமே. இதில் எது எண்டு? இதுதான் எண்டு, இதுதான் எண்டு. அப்போ இதுதான் ரைட்டுன்னு சொல்லுவோம். ஸோ ரைட்லேருந்து தேர்டு சிம்பிள், இது ஃபஸ்ட்டு சிம்பிள், செகண்ட் சிம்பிள், தேர்டு சிம்பிள். தேர்டு சிம்பிள்னா இருக்கீங்க பி இருக்குது. ஸோ தேர்டு சிம்பிள் பி இருந்துச்சுன்னா அதை அக்செப்ட் பண்ணலாம். இந்த ஸ்ட்ரிங்கு மொத்தமாகவே நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஸோ கடைசிலேருந்து மூணாவது சிம்பிள் பார்க்கும்போது பின்னு இருந்துச்சுன்னா அக்செப்ட் பண்ணலாம். முன்னாடி என்ன வேணால் இருக்கலாம், ஏஏ இருக்கலாம், பிபி இருக்கலாம், என்ன வேணால் இருக்கலாம். ஆனால் கடைசிலேருந்து மூணாவது சிம்பிள் பார்க்கும்போது பி இருந்துச்சுன்னா அக்செப்ட் பண்ணலாம். இதுதான் லாஜிக்கு. இப்போ இந்த லாஜிக்கை தான் நம்ம டயக்ராமாக வரைய போகிறோம். புரிஞ்சுதுங்களா? இப்போது இந்த ஆட்டோமேட்டாக்கு என்ன லாங்குவேஜ் இருக்குன்னு பார்க்கலாம். The language accepted by this automata, the language accepted by this automata L is equal to, ஸோ கண்டிப்பாக என்ன இருக்கணும், ரைட்லேருந்து எண்ட்லேருந்து பார்க்கும்போது பி இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பிஏஏ இருக்கலாமா? இதுதான் ஒரு பேஸு. அதாவது ரைட்லேருந்து, அதாவது எண்ட்லேருந்து மூணாவதாக சிம்பிள் பார்க்கும்போது பி இருக்கணும். இப்படி இருக்கலாமா? பாருங்கள், இப்படி இருக்கலாம் தானே? இதுதான் ஒரு ஸ்ட்ரிங்கு, மூணாவது சிம்பிள் பி இருக்குங்களா? இல்லை இப்படி இருக்கலாம் இல்லையா? பிஏபி இப்படி இருக்கலாம். ஸோ இங்கேருந்து பார்க்கும்போது மூணாவது சிம்பிள் பி. அப்படி இல்லை எப்படி இருக்கலாம்? பிபிஏ. இங்கேருந்து பார்க்கும்போது மூணாவது சிம்பிள் பி. ஸோ இந்த மாதிரி லாங்குவேஜெலாம் அக்செப்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஏஏஏஏஏபி ஏஏஏ இப்படி இருக்குன்னு வச்சுப்போமே. இதை அக்செப்ட் பண்ணுமா? பாருங்கள், எண்ணிலிருந்து மூணாவது சிம்பிள் பி இருக்குது, அக்செப்ட் பண்ணலாம். முன்னாடி என்ன வேணால் இருக்கலாம், ஆனால் எனக்கு மூணாவது சிம்பிள் பி இருக்கணும். இப்படி அக்செப்ட் பண்ணலாமா? பாருங்கள், பிபிஏஏஏ பி பிபி இதை அக்செப்ட் பண்ணலாமா? பாருங்கள், எண்டில் மூணாவது சிம்பிள் பி. ஸோ அக்செப்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம லாங்குவேஜ்குள்ளே இருக்கிற இந்த ஸ்ட்ரிங்ஸ் எல்லாமே அக்செப்ட் பண்ணலாம். ஸோ இதுக்கான டயக்ராம் தான் வரைய போகிறோம். ஸோ ஃபஸ்ட் ஸ்டார்ட் என்ன பண்ணணும், அடுத்தது ஒரு ஏரோ போடணும். இப்போ நம்ம பேஸ் எத்தனை இருக்கும்? கண்டிப்பாக 3 சிம்பிள்ஸ் தான் இருக்கும். இதுதான் பேஸு. ஏன்னா மூணாவது சிம்பிள் தான் கண்டிப்பாக என்ன இருக்கணும், பி இருக்கணும். அப்போனா நம்மளுக்கு கண்டிப்பாக 3 லெட்டர்ஸ் இருக்கும். கண்டிப்பாக இதான் பேஸு. அப்போ 3 லெட்டர்ஸ் இருந்தால் கண்டிப்பாக எத்தனை ஸ்டேட்ஸ் வரும்? 4 ஸ்டேட்ஸ் வரும். இங்கே 3ன்னு இருந்துச்சுன்னா இங்கே 4 ஸ்டேட் வரும். ஸோ ஸ்டார்டிங் ஸ்டேட் எப்பவுமே Q0 இனிஷியல் ஸ்டேட், அப்புறம் Q1 Q2 அண்ட் Q3. இந்த Q3 தான் ஃபைனல் ஸ்டேட். ஓகேங்களா? சரி, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, எனக்கு எண்டிங்கில் பிஏஏ வரணும். அதாவது இதுதான் லாஸ்ட்டாக, இதுதான் ரைட் லாஸ்ட் வரும் இல்லையா? லாஸ்ட்டுக்கு லாஸ்ட்டில் என்ன இருக்கலாம்? ஏ இருக்கலாம், பி இருக்கலாம். அதுக்கு முன்னாடி என்ன இருக்கலாம்? ஏ இருக்கலாம், பி இருக்கலாம். ஆனால் இந்த இடத்துல மட்டும் என்ன தான் இருக்கணும்? பி தான் இருக்கணும். விஷயம் சொன்னது புரிஞ்சுதுங்களா? இந்த ஃபஸ்ட்டு பொசிஷனில், அதாவது எண்டிங்கில் ஃபஸ்ட்டு பொசிஷனில் ஏ இருக்கலாம், பி இருக்கலாம். அதேமாதிரி இந்த இடத்துலையும் ஏ இருக்கலாம், பி இருக்கலாம். ஆனால் எனக்கு இந்த மூணாவது பொசிஷன், இங்கேருந்து பார்க்கும்போது மூணாவது பொசிஷனில் பி மட்டும்தான் இருக்கணும். அதான் இந்த டயக்ராம் லாஜிக். புரிஞ்சுதுங்களா? இது எழுதியாச்சுங்களா? இப்போ எனக்கு ஸ்டார்டிங்கில் என்னெல்லாம் இருக்கலாம்? இந்தமாரி இந்த பி மூணாவது இடத்துல பி வந்ததுக்கப்புறமா முன்னாடி என்ன வேணால் இருக்கலாம். எனக்கு
ஏ ஏ ஏ எவ்வளோ ஏ வேணா இருக்கலாம். அதே மாதிரி இங்கே பாருங்கள், இந்த மூணாவது லெட்டர் பி இருக்குங்களா, இங்கேருந்து பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி ஏ இருக்குது, பி இருக்குது. ஸோ ஃப்ரண்ட்டில் ஏ இருக்கலாம், பி இருக்கலாம், எவ்வளோ ஏ வேணா இருக்கலாம், எவ்வளோ பி வேணா இருக்கலாம். ஆனால் எண்டிலிங்கிருந்து பார்க்கும்போது மூணாவதாக இருக்கிற அந்த பொசிஷனில் பி கண்டிப்பாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல பி இருக்குது. ஸோ இந்த இடத்துல நான் ஒரு லூப்பு போட்டு இங்கே முன்னாடி ஏ எத்தனை ஏ வேணா இருக்கலாம், எத்தனை பி வேணா இருக்கலாம். இதுதான் லாஜிக்கே டயக்ராம். முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். இப்போ இந்த ஸ்ட்ரிங் வச்சு செக் பண்ணி பாருங்களேன். இப்போது எண்டிங்னா இருக்குது, இங்கே எண்டிங்கில் மூணாவதாக என்ன இருக்குது, பி இருக்குது. அதுக்கப்புறமா என்ன இருக்குது, பி வேணும். இதில் தான் பி இருக்கே. ஸோ இங்கேருந்து ஃபஸ்ட்டு பி வந்துடுச்சு, இங்கேருந்து ஒரு பி எடுத்துக்கிச்சு. இந்த பி கூட பி சேர்ந்துச்சுன்னா டபுள் பி வந்துடும். திரும்ப எனக்கு இன்னொரு பி வேணும். ஸோ இந்த பிபி கூட இந்த பி சேர்ந்துச்சுன்னா பிபிபின்னு வந்துடும். ஸோ எனக்கு முன்னாடி என்ன வேணும், இங்கே 3B 3A வேணும். அது யார் கொடுப்பா, இந்த இனிஷியல் ஸ்டேட் தான் கொடுக்கும். ஏன்னா இங்கே தான் லூப் போட்டோமே. அப்போ 3B வரும், அப்புறம் 2A வேணும்னா இங்கேருந்து எடுத்து அப்படியே இந்த ஸ்டேட்டு கூடவே போய் லாஸ்ட்டில் இங்கே வந்துடும், BBBBAAன்னு வந்துடும். இதுதான் லாஜிக்கே. ஓகேங்களா, ஈஸியாக புரிஞ்சுதுங்களா? நீங்கள் என்ன ஸ்ட்ரிங் வேணால் வச்சு செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஆன்சர் ஈஸியாக வரும். இன்னொரு கூட செக் பண்ணலாம். இங்கே பாருங்கள், இப்போது ஏபி BAB இப்படி இருக்குன்னு வச்சுப்போமே. இதில் எண்டிங் எது, இதுதான் எண்டிங். ஸோ எண்டிங்கில் தேர்டு பொசிஷனில் பி இருக்குது. ஸோ இந்த ஸ்ட்ரிங் அக்செப்ட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு எனக்கு ஏ வேணும். ஸோ இதிலேருந்து ஏவை எடுத்தாச்சு. அடுத்து எனக்கு பி வேணும். ஸோ இதிலேருந்தே நம்ம பி எடுத்துக்கிட்டோம். ஓகேங்களா, அடுத்தப்பறம் திரும்ப பி வேணும். இங்கே வந்துடு. இப்போ இந்த ஏபி கூட பி சேர்ந்துச்சுன்னா ஏபிபி. அடுத்து எனக்கு ஒரு ஏ வேணும். இதில் தான் நம்ம ஏவும் அனுப்புகிறோம், பி அனுப்புகிறோம், எது வேணால் எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஏபிபி கூட ஏ எடுத்துக்கலாம். ஸோ ஏபிபிஏ. நெக்ஸ்ட்டு பி வேணும். ஸோ இந்த ஏபிபிஏ கூட இதுலேருந்து ஒரு பி வாங்கிப்போம். அப்போ ஏபிபிஏபி. இப்படி தான் நம்மளுக்கு அவுட்புட்டு அக்செப்ட் பண்ணும் அந்த ஸ்ட்ரிங்கை. ஓகேங்களா, ஈஸியாக புரிஞ்சுதுங்களா? இப்போது ஸ்க்ரீன்ஷாட் டைம். டேக் ஏ ஸ்க்ரீன்ஷாட். உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபுஜி சில்வர் அகாடமி ஸ்ட்ரென்த் சக்ஸஸ் கிளாரிட்டி. வணக்கம்.